உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க குழந்தைங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க சார். நீ யாரு எழிலுக்கு ஆர்டர் போடுறதுக்கு? ஐயோ மேடம், நான் அவருக்கு ஆர்டர் போடல. நான் சொல்ல வந்ததே வேற. நாம குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை செய்யறோம். சில நேரம் குழந்தைங்க முன்னேற்றத்துக்காக சில விஷயங்களை செய்யறோம். காம்படிஷன்ங்கிறது குழந்தைங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சொல்றேன். எழிலுக்கு அவார்ட் கொடுக்கறதால குழந்தைங்க லைஃப்ல என்ன முன்னேற்றம் வரும்? சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. அப்படியும் இருக்கலாம் மேடம். எழில் சார், நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா டிசிப்ளினா பஞ்சுவலா வரணும்னு சொன்னீங்க. அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் சரியான இடமா இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க செரின் சார் உங்களுக்கு ரோல் மாடல்னு. ஆனா நீங்க எத்தனை பேருக்கு ரோல் மாடல்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களோட வந்தா தானே உங்களுக்கும் தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், உங்களுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பேர் இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு குழந்தைங்க அங்க வந்தா தானே தெரியும். உங்களை பத்தி குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க 4 பேர் உங்களை பெருமையா பேசும்போது தானே இவங்களுக்கு அதெல்லாம் புரியும். நீங்களும் எதிர்பார்க்கறீங்கல்ல குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு. இந்த மாதிரி இடத்துக்கு அவங்களையும் கூட்டிட்டு போனா தானே உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். குழந்தைங்க ஒழுக்கமா உங்களை மாதிரி டிசிப்ளினா பஞ்சுலா இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்னு அவங்களுக்கும் தெரியணும்ல சார். நம்ம அப்பா நம்மள ஏன் அப்படி இருக்க சொல்றாருன்னு அவங்களுக்கும் புரியும். அப்படி பண்ணாதானே குழந்தைங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒழுக்கமா இருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க மேல இன்னும் ஒரு படி கொஞ்சம் மரியாதையும் வரும். அது மட்டும் இல்லாம பசங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் குழந்தைங்களா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க கூட்டிட்டு போனா தானே சார் நடக்கும். ஆமாம்பா, சுடர் சொல்றதுதான் கரெக்டுப்பா. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும். உன்னை பத்தின விஷயங்களை எவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அதை அவங்க மைண்ட்ல எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்லப்பா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனா அங்க நேர்ல பாப்பாங்க. உன்னை அங்க எல்லாரும் பாராட்டி பேசுறத அவங்க கேட்பாங்க. அப்பதான் உன்னை பத்தின அருமையே அவங்களுக்கு தெரியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.